இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. விஜய் பேசியது தொடர்பாக நம்முடைய பேச பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். இன்னைக்கு விஜய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தாக்குதலை தொடுத்திருக்கிறார். திமுக, அதிமுக மற்றும் பாஜக மேல கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விஜய் பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களோட பார்வை? விஜய் அரசியலை பொறுத்தவரை இந்த முறை கொஞ்சம் கூர்மைப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக, அதிமுக, பாஜக மூவரையுமே ரொம்ப கூர்மையாக விமர்சித்திருக்கிறார். அதுலயும் ரொம்ப குறிப்பா அவர் பாஜக மீது பெரிய விமர்சனங்கள் வைக்கல அப்படிங்கிற கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து அவர் மீது எழுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் இன்னைக்கு அவர் அந்த டபுள் இன்ஜின் அப்படின்னு ஏற்கனவே மோடி அவர்கள் அந்த கலந்து கொண்ட கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதை விமர்சிக்கிற வகையில ஓட்ட இன்ஜின், டப்பா இன்ஜின் என்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினதா இருக்கலாம். பாஜக தலைமையில மற்றும் பலர் இங்க களம் காண்றாங்கன்னு அந்த அதிமுக அணியவே ஒரு பாஜக என்கிற ஒரு குடையின் கீழே சேர்த்து விமர்சித்ததா இருக்கலாம். சோ அந்த வகையில ஒரு பாஜக எதிர்ப்பையும் இந்த முறை பதிவு செய்திருக்கிறார். அண்மை காலமா அது அவர்கள் இல்லாத ஒன்று. கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜய் அவர்கள் ரொம்ப பாஜக விமர்சிப்பதை குறைத்திருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனம் அந்த நிலை. இன்னொன்னு இன்னைக்கு மிக மிக முக்கியமா ஜனநாயகன் படம் இன்னைக்கு வர ரிலீஸ் ஆகல. ஜனவரி 9 வெளியாக இருந்த திரைப்படம், அது பற்றி எந்த கருத்தும் இதுவரை விஜய் தரப்பு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு ஒரு பூடகமா ஒரு மறைபொருளா ஒரு வார்த்தை சொல்றாரு. நானே சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டீங்களேங்கிறார். இதை கொஞ்சம் ஆழமா நம்ம உள்வாங்கி கொஞ்சம் பார்த்தோம்னா, நான் சினிமாவை நடித்து வெளியிட்டுட்டேன், நீங்க அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களே அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ஸோ அப்ப அவர் பாஜக எதிர்ப்பையும் இதுல கூர்மைப்படுத்தி இருக்கிறார். நீங்க திருக்குறள் என்பது தமிழ்ல மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம அரசு போக்குவரத்து கழகங்கள்ல கூட திருக்குறள் எழுதியிருப்பாங்க. இவர் ஒரு புதுக்குறள் சொல்கிறார். புதுக்குறள் சொல்லி திமுக விமர்சிக்கிறாரு. முதல்வர் அவர்களே நடுராத்திரில எழுப்புறாரு கூட டிவிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ற இடம் மட்டும் கொஞ்சம் மலினமாக இருக்கு. நீங்க பொதுவா இதெல்லாம் யார பேசுவாங்கன்னா, கொஞ்சம் இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் கைதட்டலுக்காக, விசில் சத்தத்துக்காக திமுக அதிமுக மேடைகள் இப்படி எல்லாம் பேசுவாங்க. அது ஒரு தலைவராக இருக்கிறவர் இது போன்ற வார்த்தைகளை மட்டும் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக, திமுக, பாஜக மூன்றையும் சரிசமமா விமர்சித்திருக்கார். இதுல விஜய் பேச்சுல மிக முக்கியமான நான் ஒரு கோணம் மட்டும் ஒன்று பாக்குறேன். ஏன்னா இதற்கு முன்பு விஜய் பல மேடைகள்ல பேசுறப்ப, கரெக்டா கடைசியா அந்த மதுரை போன்ற மேடைகள்ல பேசுறப்ப, தமிழ்நாட்டுல 234 தொகுதிகளில் இந்த விஜய் தான் போட்டிடுறான் அப்படிங்கறத அவர் நிறுவிக்கிட்டே வந்தார். தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர். ஆனா இந்த முறை ஒவ்வொரு வாக்காளரும் விஜய்னு நிறுவ முயல்றாரு. நீங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவரும் விஜய் தான், அந்த விஜய் வருவாங்க, ஓட்டு போட வருவாங்க, பூத்தை நோக்கி வருவாங்க, கையில ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வருவாங்கன்னு ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காருன்னு இப்ப சொல்றாரு. நீங்க மதுரை கூட்டத்துல எல்லாம் அவர் பேசுகிற பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் போட்டினாரு. இப்ப ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே விஜய் இருக்காருன்னு சொல்லி குடும்பங்களுக்குள்ள புகுந்து, நீங்க திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எந்த கட்சியிலும் இருக்கலாம், பாஜக இருக்கலாம், எதிர் வேண்டுமானும் இருக்கலாம், வீட்டுக்கு ஒரு ஓட்டை ஈர்க்கணும் என்கிற வகையில் அவருடைய பேச்சு இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். நிச்சயமா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. 2017 பிறகு 2021 பிறகு அப்படிங்கிற காலகட்டத்தை அவர் குறிப்பிடுறாரு. மேலும் எம்ஜிஆர தன்னோட பொருத்திக்கிறாரு. எம்ஜிஆரோட இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. இது எப்படி பாக்குறாரு? இல்ல, நிச்சயமாக எம்ஜிஆர் என்பவர் ஒரு வெற்றி ஃபார்முலா. அவர் கிட்டத்தட்ட கட்சியை ஆரம்பித்த உடனேயே முதல்ல நடைபெற்ற அந்த பொதுத் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார். பட் ஆனா விஜய் அதை மட்டும் தான் உள்வாங்கி இருக்கிறார். அவர் ஒரு இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து களமாறாத விஜயை குறிப்பிடார். 52 இருந்து 72 வரை அவர் திமுகவுக்கு பாடுபட்டாரு, உழைத்தாருன்னு சொல்றாங்க. ஆனால் அவரை எப்படியெல்லாம் திமுகவோட விமர்சித்தாங்களோ அதே விமர்சனத்தை நம்பியும் வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. இவர் தன்னை ஒரு எம்ஜிஆர் போன்ற ஒரு பிம்பமா நிறுவ முயல்கிறார். அப்படி நிறுவ முயல்றதன் மூலமா நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு விமர்சனம் ரொம்ப கூர்மையா வைத்திருக்கிறார். 2017 பின்பு 21 பின்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க அந்த முதல்வர் பதவியில இவங்க எல்லாம் இருந்துட்டாங்களே, அந்த இடத்துல செல்வி ஜெயலலிதா அவர்களையும் தவிர்த்து விடுகிறார், எம்ஜிஆர் அவர்களையும் காலத்தையும் தவிர்த்து விடுகிறார். நீங்க எம்ஜிஆர் அவர்களே உயர்வாக வைத்திருக்கிறார். பட் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தையும் இதில் தவிர்த்துறாருல. நீங்க 2011 இருந்து 17 வரையும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட், அவர்களுடைய மரணத்துக்கு பின்புதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகிறார். அவர் அந்த இடத்தையும் நாட்டுக்கா கையாண்டு அதிமுக ஓட்டு வேணும், பட் இப்ப இருக்கிற அதிமுகவை தான் திட்டுறோம், ஆனா எம்ஜிஆர் ரசிகர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களால் கட்சியில் ஈர்க்கப்பட்டவர்கள், இவங்களுக்குலாம் நாங்க ஒரு திமுகவுக்கு மாற்றா நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கறதையும் நிறுவ முயல்றாரு. தன்னை ஒரு எம்ஜிஆர்னு காட்டிக்கிறதன் மூலமா ஒரு அரசியல் மாற்றம் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற விதமா கொஞ்சம் வயதானவர்கள் ஓட்டை வாங்கினல. இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டு அவர் பின்னால் பெரும்பகுதியாக இருக்கு. ஒரு 60+ இருக்கிறவங்க பெரிய எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டையும் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு எம்ஜிஆர் என்கிற வார்த்தையை தொடர்ந்து அவர் பயன்படுத்துறாரு. சோ அது அப்படிதான் இதை இன்னைக்கு நான் புரிந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சிக்கல, செல்வி ஜெயலலிதா அவர்களையும் விமர்சிக்கல. நீங்க திமுக கலைஞரை விமர்சிக்கிறாரு. அண்ணா இருந்த இடத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார்கள் அவர் சொன்னார் சொல்லும் போது கலைஞர் மீதான விமர்சனம் ஆயிடுது. ஆனா 2017 பின்புங்கிற வார்த்தையை கையாளர் பண்றாரு. அப்ப அது கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களையும் விமர்சிக்காத ஒரு தன்மை தான். அவர் விமர்சிக்கிற அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறதையும் அவர் நிறுவ முயற்சிக்கிறார். நிச்சயமா
பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க அதிமுக நேரடி தாக்குதலை எடப்பாடி பழனிசாமி விஜய் மேல வச்சிருந்தாரு. ஆனா விஜய் வந்து அதிமுக சுத்தமாவே அட்ரஸ் பண்ணல. பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு அதிமுகவை தவிர்க்கிறாரு. இது களத்துல அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும்ல? இல்ல, நிச்சயமாக நீங்க பேசுறதை போல திமுக எதிர் அதிமுக என்பதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட களம் இன்றைய சூழல் வரைக்கும். அது நேற்று வந்து அந்த அண்மையில் வந்து இந்தியாவுடைய கருத்து கணிப்பு உட்பட நம்ம பார்த்தோம் 15% ஓட்டு என்பதுதான் தாவேக்காவுக்கு இருக்கு. பட் அதை உணர்ந்திருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் இன்னும் மாற்றணும் அப்படின்னா திமுக அதிமுக என்று இருக்கிற களத்தை திமுக டிவிகே மாற்றணும் என்பதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர்கள் இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அது ஓரளவு பலன் கொடுக்கும். ஆனா இதுல அதிமுகவுக்கு பெரிய பலவீனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பை இவர் கூர்மைப்படுத்துவார்னா, எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை தாவேக்காவும் பங்குபடுமோ அது போன்று மத்தியிலே ஆளுங்கிற கட்சிக்கு எதிரான ஓட்டை தாவேக்காவும் பங்குபடும். அது இன்னுமே களத்தை வந்து மும்முனை போட்டியாகத்தான் கூர்மையாக மாற்றும். இவர் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். பாஜக தலைமையிலான ஒரு அணி என்றெல்லாம் விஜய் பேச தொடங்கினார்னா அது நிச்சயமா பாஜக அதிமுக அணிக்கு கொஞ்சம் சாதகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க திமுக தொடர் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 2019, 21 சட்டமன்ற தேர்தல், 24 தேர்தல். இந்த மூன்றுலயுமே உங்க அதிமுகவை முன்னிறுத்தி பெரிதாக திட்டல. அவர்கள் செய்த விமர்சனம், அவர்கள் செய்த இது எல்லாமே கிட்டத்தட்ட பாஜக உள்ள வந்துடும். அது 24 கூட்டணியாக இல்லாத போதும் கூட பாஜக வந்து உள்ள வந்துடும். பாஜகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தணும், பாஜகவுக்கு என்னைக்குமே நம்ம கெட் அவுட் சொல்ற மண் தான் அப்படின்னு சொல்லிதான் அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. சோ விஜயும் அதே பணியில திமுக பணி அரசியலையும் முன்னெடுக்கிறார். அது ஒருவேளை திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எப்படி தாவேக்கா வாங்குமோ அதே போன்று பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் தாவேக்கா வாங்கும். இது களத்தை கூர்மைப்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிச்சயமா திமுகவோட ஃபார்முலாவை தாவேக்கா கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு பேசுறாங்க. ஆனா நம்ம மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா கூட்டணி இல்லாம தாவேக்கா நகருதா அல்லது இன்னும் திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ தாவேக்கா விமர்சிக்கல அப்படிங்கறதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நேற்று கூட அவர்கள் வந்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் தொகுதிகளையும் விருப்ப பட்டியலை வைத்து திமுகவோடு தான் அவங்க போகிற மனநிலையில் இருக்காங்க. பட் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் தான் ஒரு பெரிய பலம் என்றதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவர் இன்னைக்கு கூட ஒரு தூபம் போடுறாரு பாருங்க. காமராஜர் அவர்களை இவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க என்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். இப்ப அதை நினைவூட்டுகிறார். அப்ப அவருடைய மனதுல யாராவது கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும்ங்கிறார். இன்னொன்னு, நீங்க பொதுவா இது போன்ற கூட்டங்கள்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற பொழுதோ அல்லது கலைஞர் அவர்களுடைய காலத்திலோ கூட்டணியை நாங்க பாத்துக்கிறேன், நீங்க போய் கிரவுண்ட்ல வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் கூட்டணியை நான் பாத்துக்கிறேங்கிற வார்த்தையை நான் சொல்லல. மக்களை நான் பாத்துக்கிறேன், மக்களை எப்படி ஓட்டு போட வைக்கணும்னு எனக்கு தெரியும், மக்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் மக்கள்கிட்ட போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் தான் பயணிக்கிறார். இவர்களுக்கு பெரும்பாலும் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். இருந்தாலும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை விரும்புகிறார் விஜய். அதனாலதான் அவர் வந்து இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் அந்த உரையிலே எம்ஜிஆர் அவர்களை பற்றி உயர்வாக பேசுகிறார். ஒரு பக்கம் அது ஓட்டை ஏற்பதற்காக, இன்னொரு பக்கம் காமராஜர் அவர்களை திமுகவினர் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியுமா என்று கேட்பது. இப்ப திமுக காங்கிரஸ் உறவு சுமூகமாக இருந்தால் கூட அது ஒரு சின்ன பிணக்கமோ குழப்பமோ ஏற்படுத்த முடியுமா என்பதற்கான ஒரு தூபம் தான். கட்சிகள் அதுதானே, 2 கட்சிகள் பேசுகிற பொழுதே இன்னொரு கட்சி அவர்களுக்கான கருத்துக்களை சொல்வதும் அங்கு கடந்த விஷயங்களை நினைவுபடுத்துவதும் வழக்கப்பட ஒன்றுதான். அப்படிதான் விஜய் இந்த அரசியலை செய்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். சரி, நன்றி திரு சாமிநாதன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.